ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு எஃப்எஃப் தான். ஸோ நம்ம சேனல் 40 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கு. வெரி வெரி தேங்க்ஸ் டு சப்போர்ட்டிங். இனிமேல் நம்ம சேனல் பேர் வந்துட்டு பிளாக் ரோஸ் கேமிங். பின்னாடி ஏரோப்ளைன் சவுண்ட்லாம் கேட்கணும்னா கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்டுடியோவில் கேட்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஸ்டுடியோன்னு கிடையாது, இப்போ நம்ம ஃப்ரெண்டாக வர மாதிரி கன்ஃபார்ம். பட் என் ஃப்ரெண்டு கொண்டுடுவான். ஸோ வந்துட்டு என்னன்னா, இப்போ அவனுக்கு ஒரு தரமான ஹெட்செட். ஸோ இனிமேல் உங்களோட பிளாக் கீனா நீங்கள் வந்துட்டு என்னோடய பிளாக் ஆர்மி. ஸோ இனிமேல் நம்ம எப்போயுமே கண்டினியூஸாக வீடியோ போடலாம். ஸோ இப்போ டபுள் பெரல் ப்ளஸ் டெசர்ட் ஈகிள். இப்போ யாருன்னா வந்துட்டு பின்னாடி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ இக்னோர் பண்ணிங்க. ஒரு சில சின்ன சின்ன நம்ம ஸ்டூடியோ வந்து கேட்குறது தான், அதெல்லாம் எப்பயுமே. இப்போ அவனுக்கு ஒரு செம்மையான ஒரு M188 ஒரு கழட்டி போட்டு பிடிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள், இப்போ அவன் எப்படியோ இருந்தாலும் நான் அப்படிக்கா போனோடனே வெளியே வருவான் பாருங்கள். வந்தோடனே அங்கே நான் இதை போட்டுருவேன். டக்குன்னு அவனுக்கு நெட்டு போயிடுச்சு போல், அந்த ஸ்பாட்லேயே போட்டு நான் அப்படியே ஓட்டேன். ஜஸ்ட்டு மிஸ், நம்மளும் செத்துட்ருப்போம். இப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோவை நான் 4-5 முறை போட்டு பார்த்தும் நமக்கு வாய்ஸ் வரல. ஸோ இதுதான் 4th வாய்ஸ் ஓவர். சரி, இதோட வரலைன்னா இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணுறோம் இந்த சேனலில். பாருங்களேன், ஒரு செமையான ஹெட்ஷாட். இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஒன் டேப் பிடிக்கலான்னு பார்ப்பான். அப்போ வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட் ஆகும்னு சொன்னோடனே ஃப்ரெண்டாக ஆரம்பித்தான். அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பாருங்கள், அப்புறம் சூப்பரான ஒரு துரோக மூமெண்ட் போடுவோம் பாருங்கள் நீங்கள். இப்போ அந்த பொண்ணு அந்த சைடு ஓடும். இப்போ அவங்க க்ளோவால் போட்டுருவான், ஏன்னா எப்போனா வந்து அடிச்சிடும் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ஒரு டெசர்ட் ஈகிளோ எடுத்துகிட்டு டப்புன்னு ஒன்று போட்டான். இப்போ அந்த பொண்ணு கோவப்பட்டு அவன் அந்த சைடு போயிட்டு சாண்டினை போட்டான் அந்த சைடு. இப்போ இந்த பொண்ணு இங்கே வரும்போது ஒரு ஹெட்செட் போடலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அவனுக்கு ஹெட்செட் பிடிச்சி பாருங்கள். இப்போ அந்த சைடு அவன் சாண்டினை போடுவான் பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு சைடு சாண்டினை போட்டு அப்படியே ஓடுவான். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு தரமான ஹெட்ஷாட் போட்டுரும் பாருங்கள். இந்த பாருங்கள் எமோட் போடுறா பாருங்கள், எமோட்டு. அதுக்காகவே ரிவெஞ்ச் எடுத்தவங்க நாங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பின்னாடி வர சவுண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிங்க. நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்க, 50 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். என்னங்க நீங்கள்? அவன் வந்துட்டு ஒரு ஏட்டுப்பிள்ளைம் பிளேயர், நான் வந்துட்டு ஒரு நார்மல் அழுத்துப்பிடி பிளேயர் தான். ஒன் டேப்லாம் அடிக்க மாட்டான் அவ்வளோ. எப்போயாச்சும் துரோக மூமெண்ட் போடுற டைமில் தான் ஒன் டேப்பே எனக்கு அடிக்க தெரியும். இப்போ அந்த பொண்ணு திருப்பி ஃப்ரெண்ட் ஆவா. அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, திருப்பி ஒரு துரோக மூமெண்ட் போடலாம் தான் பார்த்தோம். பட் நம்மளாம் தெரில, நிறைய மேட்ச்சில் இப்போலாம் ஹேக்கர் கனெக்ட் ஆகிறாங்க. இது என்னோடய புது ஐடியோட UID நான் கீழே தரேன். அதை நீங்கள் அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். நூப் ஐடி தான், இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எப்படியாச்சும் சூப்பராக நம்ம வீடியோஸ் போடலாம். இனிமேல் இந்த ஐடியா தான் வீடியோ வரும். நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ்ஷிங்கு, அப்புறம் வந்துட்டு ஹீரோயிக் புஷ்ஷு, CSR நிறைய போடலாம். இப்போ அந்த டீம்லாம் அந்த பொண்ணு வந்துட்டு எலிமினேட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு நாங்கள் துரோக மூமெண்ட் போட்டு அந்த பொண்ணுக்கு பிடிக்கிற போல். இப்போ அந்த ஆள் மட்டும் அந்த M188 அவனை அடித்தான்ல, ப்ளூ ட்ராகன், அவனும் ஆஃப்லைன் போயிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போடலான்னு பார்த்தா அவன் போய் வச்சுட்டான். ஒரு ஒன் டேப் கூட போட மாட்றாங்க நிற்கிறவனை. நம்ம அரிஸ்கேர் அண்ணா இருக்காங்கல்ல, அப்புறம் PVS அண்ணா, அவன் போட்ட ஒரு வீடியோவில் தான் ப்ராங்க்லாம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பாருங்கள், ஹீரோயிக் எமோட்லாம் போட்டுங்கிறான். இது வந்துட்டு அவன் ஓன் ஐடி தான், இது வந்துட்டு அவன் புது ஐடி. அவனோட UIDயும் நான் கீழே தரேன். அப்புறம் இப்போ இங்கே ஸ்க்ரீன்லேயும் தரேன். ஸ்க்ரீனில் ஒன்று தரேன், அப்படியே பார்த்துங்க. ஸ்க்ரீனில் வரலன்னா எப்படியாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை காப்பி பண்ணி போட்டுங்க. இப்போ அவன் வந்துட்டு M8-2B தான் அந்த ஆள் எடுத்துக்கிறாப்புல. அவன் ஆஃப்லைன்னாலும் எடுக்க மாட்டான். ஸோ இது வந்துட்டு கேமிங்லேயே எடுத்து தான் இது. இப்போ நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம் வாங்க. லாஸ்ட் மேட்ச். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. நான் இனிமேல் இதில் எந்த வீடியோவில் நான் கேட்க போகிறது கிடையாது. ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டுலாம். ஸோ இதான் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாய் காய்ஸ், பிளாக் ஆர்மி பாய்.